கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே நம்முடைய பரிசுத்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான நாளுக்காக, நேரத்திற்காக, மாதத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லும்படியாய், கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, from the depth of bottom of our heart, let's open our mouth, let's praise and worship the Lord. தேவனை நாம் துதிக்கலாம், தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, அநேக நன்மைகளை அவருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கலாம், ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக நாம் நன்றி சொல்லி அவரை துதிக்கலாம், ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரலோக தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, இந்த உயிர்த்தெழுதலின் நாளில கூட உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின நம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம், ஆசீர்வாத, நன்மை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கிடைக்கப்பெற்றமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி கொடுத்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னோடு கூட ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உம்முடைய மாறாத கிருபையினுடைய ஆசீர்வாதம் கொண்டு நடத்தட்டும். தேவையாவற்றை சந்திப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் நடுவராய் இருந்து ஆராதனை நடத்தி கொடுக்க உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். அடியானை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. விசேஷமாக உம்முடைய வேத வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. நாங்கள் சரிபட வேண்டிய இடத்துல சரிபடவும், வாக்கு தத்தங்களை நாங்கள் அற்புதமாய் பெற்று அவைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும்படியாக எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்வில் நீர் செய்த நன்மைக்கு என்ற பாடலுடைய ஒரு 3 சரணங்கள். வானாதி வானங்கள் யாவும், காட்டினில் வாழ்கின்ற யாவும், வாழ வயதுள்ளோர் யாரும் என்ற ஒரு 3 சரணங்களை மாத்திரம் பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தாதி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்விலே
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய வேதாகமத்தை சங்கீதம் 33க்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதியானது சங்கீதம் 33 1 9 வசனங்கள் வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். 9வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். Psalm 33 for our response reading 1 to 9. We will read alternatively the last word of this ninth word 33. We will read together. சங்கீதம் 33 9வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மாறி மாறி வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம் 9வது வார்த்தையை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பதோடு கூட இவையுள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடுகின்ற பொழுது நிற்கும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வேலைக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி. அவருடைய ஒரே வார்த்தையினாலே வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இப்பொழுதுமாக ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக தேவ சன்னிதானத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் அம்மா முன்பதாக வந்து ஒரு சில குறிப்புகளுக்காக, விசேஷமாக நம்முடைய நாட்டிற்காக, எங்கு பார்த்தாலும் இந்த கொரோனா வியாதியினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் வியாகுலத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சுகத்தை கொடுக்க, மருத்துவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அவர்களுக்கு மருந்து அளிக்கின்ற மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க, அவர்களுக்கு அந்த தொற்று பரவிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள, சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் யாவரையும் தேவன் தம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, விசேஷமாக இந்த ஆராதனையை கூட நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆசீர்வாத வல்லமையாய் கடந்து செல்லும்படியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஈவாக கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பேர் ஆண்டவரே மரணத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அற்ப தூசிகளும் பாவிகளுமாக எங்களுக்கு கர்த்தாவே நீர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த மரம் எனக்காக கனி கொடுக்கட்டும் என்று சொல்லி எங்களை உயிரோடு வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சொல்லப்பட்ட ஜெப குறிப்பிற்காக பார்த்து வருகிறோம் கர்த்தாவே. தேசத்திற்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார்ப்பேன் மனுஷர்களை கொன்று கொண்டிருக்கிறது கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் கர்த்தாவே தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு எல்லைகளிலும் ரத்தத்தை தெளிக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இரக்கத்தை காட்டும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பாதங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் இறக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த கொரோனா நிமித்தமாக கர்த்தாவே அநேக பாதிப்புகள் அண்டரை உலகத்தில் நடக்கிறது, நாடுகளில் நடக்கிறது. என் தேவன் அறிந்தவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்தாவே அண்டரை இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தாவே, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ நிறைவேற்ற வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சொல்லிக்கிறேன் எப்படி தீவிரமாய் பரவிட்டு அதே மாதிரி தீவிரமா அழிப்பேன் என்று சொன்ன தெய்வம் அப்படியே செய்ய வேண்டுமான ஒரு பாதங்களை நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே.
ராஜா. ஆண்டவரே, அப்படியே ஸ்தோத்திரம், செய்யப்போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம். நாட்களுக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இயேசுப்பா, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆஸ்பத்திரியிலும் கர்த்தாவே, வீடுகளிலும் குவாரண்டைனிலும் ஹாஸ்பிட்டலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, குவாரண்டைனாக ஐசோலேஷனாக இருப்பதே கர்த்தாவே அவர்கள் பொருட்டாக எண்ணாமல் கர்த்தாவே, ஆண்டவரே தனிமையை உணராமல் கர்த்தருக்காக Yes, இயேசுப்பா, Jesus. உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக அவர்கள் உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நீ தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தா சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று சொல்லி எல்லாரும் கர்த்தாவே இந்த நாட்களை இயேசுப்பா உமக்காக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக உதவி ஜீவிக்க செய்யுங்க கர்த்தர் இயேசுப்பா. கிருபை செய்கிறார். விசேஷமாக சபைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு எழுப்புதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எழுப்புதலுக்காக நான் தெரிந்து கொண்ட சபைகள் கர்த்தாவே. Yes, இயேசுப்பா, Jesus. ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் வாழாதபடி கர்த்தாவே கர்த்தருக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமாண்டவரே, கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது Yes, கர்த்தாவே. அநேக yes, காரியங்கள் Lord நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு காரியங்களும் உலகத்தில் நடக்கிறதை ஆண்டவரே 24வது மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் யாரும் Yes, நடந்து கொண்டிருக்கிறது Jesus, கர்த்தாவே. நான் அதை Jesus, உணர்ந்தவர்களாக இயேசுப்பா, ஆமாண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை Yes. தகுதிப்படுத்திக் கொள்ள மற்றவர்களை தகுதிப்படுத்த கர்த்தர்கள் உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே. அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக பார்த்து வருகிறோம், வாலிப வருகிறோம் பிள்ளைகளுக்காக ஐயா, பார்த்து ஸ்தோத்திரம். வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல கர்த்தாவே இன்னும் அதிகமாக பிள்ளைகள் நேசிக்க உம்முடைய வேத வசனங்களை நேசிக்க வாசிக்க ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷமாக டாக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நர்ஸ்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா. காவல்துறையினருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் Yes, ஜெபிக்கிறோம். yes. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமாண்டவரே, கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அவர்கள் இயேசுப்பா, அவர்கள் தங்கள் உயிரையும் பணைய வைத்து கர்த்தாவே தேசத்திற்காக போராடி கொண்டிருக்காங்க இயேசுப்பா. ஆண்டவரே, ஆமென், இயேசுவே, நீதாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு கர்த்தாவே சுகத்தை பலத்தையும் என் தேவன் கர்த்தர் கொடுத்து அவர்கள் கூப்பிடப்படுவதால் என் தேவனாகிய கர்த்தர் பதிலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Yes, ராஜா. விசேஷமாக கர்த்தாவே எங்கள் ஸ்தோத்திரம். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வஸ்திரங்கள் வல்லமையாய் புறப்படட்டும் கர்த்தாவே. அடியானை மடைத்து கர்த்தாவே நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் அப்பா, யாரெல்லாம் ஜெபிக்கிறோம். எங்களை கேட்டுக்கொண்டிருக்காங்க அவர்களுக்கு இயேசுப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆறுதலையும் தேர்தலையும் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் ஸ்தோத்திரம். தாமே மறைத்து ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் பிரியமானவர்களே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுங்க. உடைய சத்தத்தை கேட்டமைக்காக உமக்கு நன்றி. கோடி ஸ்தோத்திரங்கள். நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றாக ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுமாக பாஸ்டர்மா ஒரு விசேஷித்த பாடலை பாட கேட்போம். ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருந்தால், அநேகருக்கு தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவ
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னதராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அற்புதமான இந்த பாடல் தெரிவிக்கின்றது. பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதிக்காக, வேத வார்த்தைகளுக்காக, அவருடைய வசனங்களுக்காக நன்றி சொல்லி அவரை துதிக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கிருபையின் தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றிக் கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்வை சரிப்படுத்துவதற்கு நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒதுக்கி கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனங்களை தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் எதிலே சரிப்படுத்த வேண்டுமோ அவைகளிலே நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வாக்குத்தத்த வசனமா இருந்தால் அதை நாங்கள் பெற்று ஜெபித்து ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்தோம். கேட்கிற அத்தனை பேருக்கும் உடைய கிருபையின் ஆசீர்வாதம் கொடுத்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக உங்களை இந்த அற்புதமான ஆராதனைக்கு வாழ்த்தி அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் சொன்ன வண்ணமாக அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் தொடர்ந்து தியானிப்போம். வேத ஆராய்ச்சி நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது செய்த அற்புதத்தை தியானிப்போம். அற்புதம் முடிவடைந்த பிற்பாடு வேதாகமத்தில் இயேசப்பா சொன்ன எல்லா விதமான உதாரணங்களை, இல்லஸ்ட்ரேஷன் எல்லாவற்றையும் தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுதுமாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4, 5வது அதிகாரத்தை நாம் முடித்து இப்பொழுது 6வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் நுழைகின்றோம். இந்த 6வது அதிகாரம் 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளலாம். 15 வசனங்கள் இருக்கின்றது. இந்த 15 வசனத்திலே 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது சபையிலே விசேஷமாக டீக்கன்மார்கள், உதவியாளர்கள், மூப்பர்கள் அல்லது தேவனுடைய பணியை செய்கின்ற ஊழியர்களுக்கு உதவியாக இருந்து வேலை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், யாரை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்திலிருந்து 15வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் செய்கிற வேலை, அதோடு கூட அவர்கள் எப்படியாக தேவனுக்காக சாட்சியாக நின்றார்கள். ஸ்தேவானுடைய ஊழியம் துவங்குகிறது. இந்த 6வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் முடிகின்ற வரைக்கும் 8வது அதிகாரம் கூட கடந்து செல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். சரி, இந்த நாளிலே நாம் 1வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரைக்கும் சற்று கூர்ந்து நீங்கள் என்னோடு கூட வேதாகமத்தை திறந்து வைத்து நீங்கள் ஜபசந்தையோடு காணப்படுவீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வேத வசனத்துடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேச விருப்பமாக இருக்கின்றார். இந்த 6வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் வாசித்தோம். சபை அற்புதமாய் பெருகினது. சபையின் மக்கள் எல்லோரும் தங்களுக்கு உண்டான யாவற்றையும் அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிற பொழுது அனனியா, சப்பிராள் 2 பேரும், ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனார்கள். காணியாட்சிகளை விற்றார்கள். விற்கின்ற வரைக்கும் பிசாசு அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை. வித்த பிற்பாடு பிசாசு கிரியை செய்து தங்களுக்கு என்று சொல்லி ஒரு பொக்கிஷத்தை, ஒரு பாகத்தை தங்களுடைய இல்லத்திலே வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே பேதுருவிடத்திலே கொண்டு வந்து இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி பொய் சொன்ன பொழுது, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னீர்கள் என்று சொல்லி அந்த சபையிலே பேதுருடைய வார்த்தை சொல்லுகிற பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த இடத்துல வாசித்தோம், தியானித்தோம். அப்ப அதற்கு அடுத்ததாக சீப்ரு தீவு ஊரானாகிய பர்னபா, ஆறுதலின் மகன், அவன் லேவியன், தனக்கு உண்டானவைகளை விற்று கர்த்தருடைய பாதத்திலே, ஊழியக்காரனுடைய பாதத்திலே கொண்டு வந்து அல்லது ஊழியத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தது வேதம் அப்படியாக சொல்லி முடித்தது. கடைசி வசனம், தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்திலே, ஜனங்கள்ல, வீடுகள்ல தேவ ஜனங்கள் தேவனை துதித்து ஆராய்த்தார்கள் என்று சொல்லி அப்படியாக தொடர்ந்து நாம் இந்த வேத பகுதியை வாசித்தோம். 5வது அதிகாரம் நமக்கு தெளிவாக வசனங்களை சொல்லி முடித்தது. அதிலே விசேஷமாக சீசர்கள் எவ்வளவு துன்பங்களை சகித்தார்கள், பிரச்சனை வழியாய் கடந்து சென்றார்கள் சொல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுது சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கே கர்த்தருடைய கிரியை அதிகமாக பெருக ஆரம்பிக்கிறதோ அங்கே பிசாசும் தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பித்து விடுவான். அற்புதமான சபை, 5000 பேருக்கு அதிகமான ஜனங்கள் உண்டு. எத்தனை பேர் என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை. அநேக ஜனங்கள் கூடி வந்தார்கள். தேவனை ஒரு சில விளக்க ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், குறைந்தது 20,000 பேருக்கு
அதிகமாக இருந்திருக்கலாம் அந்த நாட்கள்ல என்று சொல்லுகிறார்கள். அப்ப சபை பெருகுகிற பொழுது, சபையிலே ஆவிக்குரிய ஜீவியம் வளர்கிற பொழுது, தேவ ஜனங்கள் தேவனுக்குள்ளே வளர்கிற பொழுது, பிசாசு தன்னுடைய வேலை செய்து குழப்பங்களை உண்டாக்கும்படியாய், பிரச்சனைகளை உண்டாக்கும்படியாக நுழைகிறதை இந்த 6வது அதிகாரம் நமக்கு தெளிவாக வட்டமிட்டு காண்பிக்கின்றது. வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு 7வது வசனம் வரைக்கும் சற்று சுருக்கமாக வேகமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரத்திலும் இதை நாம் தொடர்ந்து தியானித்து கீழ் வருகின்ற பகுதிகளை நாம் தியானிக்கலாம். வாசியுங்கள். 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களிலே, அந்த நாட்கள், அதாவது சபை வளருகிற, சபை பெருகுகிற, விசுவாசிகள் வளருகிற அந்த நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, பாருங்க வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தடவை ஏசப்பா ஊழியம் செய்ய துவங்குகிற பொழுது நிறைய பேர் நாங்களும் சீசர்களா இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி வந்தார்கள். ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்கிற பொழுது, வார்த்தைகளை கேட்கிற பொழுது, இந்த உபதேசத்தை நம்மாலே கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி எல்லோரும் போய்விட்டார்கள். அப்ப 12 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஐயா, ஜீவ வசனம் உம்மிடத்துல இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் எங்கு போவோம், யாரிடத்துல போவோம் என்று சொல்லி. அப்ப சீசருடைய கூட்டம் குறைய ஆரம்பித்தது. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, சபையில எழுப்புதல் உண்டான பொழுது சீசருடைய கூட்டங்கள் பெருகினது. வாசிக்கலாம். பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில், நல்ல பிரச்சனைய நல்லா கவனிங்க. கிரேக்கர்களுக்கும் இப்ப அடுத்தது, தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் எபிரேயருக்கு 2 வார்த்தை இந்த இடத்துல வாசிக்கலாம். 1வது வசனம், விரோதமாய், விரோதத்தை பிசாசு உண்டாக்குகிறான். 2வது முறுமுறுப்பை உண்டாக்குகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாப்பாடு பிரச்சனை, சாப்பாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது, நன்றாக விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி கிரேக்கர்கள் எபிரேயர்களுக்கு விரோதமாக பிரச்சனையை கிளப்பி விட்டிருக்கிறான் பிசாசானவன். இதே சிந்தையோடு கூட, இதே வார்த்தையின் தியானத்தோடு கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்திரா புத்தகத்திற்கு போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கிற பொழுது, எகிப்து தேசத்தில் எப்படியாகிலும் கர்த்தரை விடுதலை செய்தால் போதும் என்று யோசித்தவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிற பொழுது, எங்களுக்கு எகிப்தில் இருக்கிறது போல வெள்ளரிக்காய் இல்ல, கொமட்டிக்காய் இல்ல, பூண்டு இல்ல, வெங்காயம் இல்ல, கறி இல்லை என்று சொல்லி மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். அடுத்தது முறுமுறுப்பு வருகிற பொழுது மோசேக்கு விரோதமான செயலை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப விரோதமும் முறுமுறுப்பு 2 வார்த்தை இந்த 1வது வசனத்திலே கவனிக்கின்றோம். பிசாசுடைய முதல் வேலை விரோதத்தை உண்டாக்குவது, சபைகளிலே பிரச்சனையை உண்டாக்குவது, விரோதத்தை உண்டாக்குவது, ஒருவருக்கு விரோதமான ஒருவர் செயல்பாடு செய்யும்படியான, விரோதமாக செய்யும்படியான செயல். அதற்கு அடுத்ததாக அது இல்ல, இது இல்ல, அது சரியில்லை, ஆராதனை சரியில்லை, பாட்டு சரியில்லை, வேதவசனம் சரியில்லை, செய்தி சரியில்லை, தியானம் சரியில்லை, சரியானபடி விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி முறுமுறுப்பை கொண்டு வருவது பிசாசுடைய தந்திரமான வேலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். முறுமுறுப்பை உண்டாக்குகிறது. எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு கர்த்தர் நன்மைகளை செய்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றாலும், அவன் சொல்லும்படியாக நம்மை தூண்டுவது முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் செய்தார்கள். கனியை சாப்பிட்ட பொழுது, கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், வானத்து மன்னாவை பெற்றுக்கொண்ட பொழுதும் தேவனை பார்த்து, மோசேயை பார்த்து, தேவ ஊழியரை பார்த்து முறுமுறுத்தார்கள். கருமையான தேவச்சனமே, இந்த வசனம் உங்களோடு கூட பேசட்டும். Let the Lord speak to you. Let the Lord speak to you through this word. முறுமுறுப்பின் ஜனங்களாய், விரோதத்தை உண்டாக்குகிற ஜனங்களாக மாறி போனார்கள். 2வது வசனத்திலே வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, அப்ப உங்களுக்கு தெரியும் 12 பேர். யூதாஸ் காரியத்தை இதுல இல்ல, அதற்கு பதிலாக மத்தியாவை தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது 12 சீஷர்களும் என்ன செய்தார்கள் சொன்னால், சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், நல்லா கவனிங்க, ஊழியக்காரருடைய வேலை தேவ வசனத்தை போதிப்பது, போதியாமல் பந்தி விசாரணை செய்வது. இந்த சாப்பாடெல்லாம் போட்டு நாங்கள் வேலை செய்வதற்கு எங்களுக்கு இந்த வேலை தகுதியானது அல்ல. ஒரு ஊழியக்காரருடைய வேலை, கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்,
தேவனுடைய வார்த்தையை போதிக்க முடியாத, ஜெபிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வேலை இது என்று சொல்லி பேதுரு ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த வேலை எங்களுக்கு ஆகாது. அப்ப ஊழியக்காரருடைய வேலை என்று சொல்லி என்னவென்று சொல்லி நான் பட்டியலிட்டேன். நிறைய காரியங்களை கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகின்றார். ஒன்று, ஜெபிப்பது. இரண்டாவது, வேதம் வாசிப்பது. மூன்றாவது, அந்த வேதத்தை தியானம் செய்வது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். தியானம் செய்வது, அதை வியாக்கியானம் செய்வது. அடுத்தது, ஆலோசனை கொடுப்பது. இப்படிதான் இருக்கணும், ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்கணும், ஒரு ஃபேமிலி இப்படிதான் இருக்கணும், ஒரு சகோதரன் இப்படிதான் இருக்க, சகோதரி இப்படி இருக்கணும், சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுப்பது. அடுத்தது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜனங்களை, விசுவாசிகளை நடத்துவது. நன்றாக எல்லா இடங்களிலும் தைரியமாய், 1 பேதுரு, அடுத்தது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்துவிலே வாசிக்கிற வண்ணமாக, யாக்கோபிலே வாசிக்கிற வண்ணமாய் தைரியமாய் கர்த்தருடைய வேத வசனத்தை பிரசங்கிப்பது, விளக்கம் சொல்லுவது. அடுத்ததாக, கைகளை வைத்து அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிப்பது, அசுத்த ஆவிகள் ஓடும்படியாய் ஜெபிப்பது, தேவ வசனம் பெருகும்படியாய் ஜெபிப்பது, அவர்கள் மீது கைகளை வைப்பது, அவர்களை அபிஷேகிப்பது. இப்படி அநேக வேலைகள் ஊழியர்களுக்கு உண்டு. இந்த வேலையை செய்யாதபடிக்கு நாங்கள் பந்தி விசாரிப்பை எப்படி செய்வது என்று சொல்லி கவனித்துக் கொண்டிருந்தால் ஜெபிக்க, வேத வாசிக்க, வியாக்கியானம் செய்ய எங்களுக்கு தகுதி இல்லாமல் போய்விடும். ஆதலால் எங்களுக்கு தகுதியானவைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த வேலைகளுக்காக வேறொருவரை தெரிந்து கொள்ளலாம், வேறு சிலரை தெரிந்து கொள்ளலாம் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அருமையான ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, தனியா முடிவெடுக்கல. என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் தனியா முடிவெடுக்க கூடாது. நல்ல ஆலோசனை, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு, தேவதாசர்கள் உண்டு, தேவனுடைய ஊழியக்காரர்கள் உண்டு, வேத வசனத்தினாலே நடத்தப்படும்படியாக தேவ ஜனங்கள் உண்டு. கூட்டங்களை வரவழைத்து, எல்லோரையும் வரவழைத்து நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்? பவுலுடைய ஊழியத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஊழியத்தை செய்தாரோ அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து எருசலேமில் சொல்லி அங்கே நல்ல ஆலோசனை பெற்றுக் கொண்டார். கருமையான தேவ ஜனமே, கூட்டத்தை வரவழைத்து தேவ ஜனங்கள் மத்தியிலே இந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். இப்படி செஞ்சாக்க நல்லா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பாடம். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனை வருகிற பொழுது, ஏதாவது குழப்பங்கள் வருகிற பொழுது நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளாதிருங்கள். கர்த்தரிடத்துல போக வேண்டும். தேவ ஊழியர்களிடத்துல, தேவ தாசர்கள், தேவ பிள்ளைகளிடத்துல, ஆவிக்குரிய தகப்பனார் இடத்துல போய் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். எபிரேயர் 13வது அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை தேவ பிள்ளைகளிடத்துல சொல்லி ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. பேதுரு தானாக முடிவெடுக்கவில்லை, நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி முடிவு. சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்தார். 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வசனம் இங்கிருந்து நமக்கு இந்த விளக்கங்களை தெளிவாக சொல்லுகின்றது. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும். அப்ப ஒரு மனுஷனை தேவனுடைய ஊழியத்திற்காக அல்லது கர்த்தருடைய திருப்பணிக்காக தெரிந்து கொண்டால் அவனுக்கு நிறைய குவாலிபிகேஷன் இருக்கிறது. பிரியமான, சும்மா யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு ஊழியத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் பார்க்கிறார். இவர்களுக்கு இந்த தகுதி. ஒரு உலக பிரகாரமான வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சர்டிபிகேட் கேட்கிறார்கள். How long, how many years you have experience? What all the certificate you have? தேவன் தம்முடைய ஊழியத்திற்காக அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு ஊழியனுக்கு, ஒரு டீக்கனுக்கு, மூப்பனுக்கு குவாலிஃபிகேஷன். இதை அவன் பெற்றிருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 4 முக்கியமான காரியம். ஒன்று, அவர் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியும். நம்பர் 1, பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வருகிற பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்பர் 1. இரண்டாவதாக ஞானம் நிறைந்து. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது எல்லா இடத்திலும் ஞானம் உன்னை கூப்பிடவில்லையோ, ஞானம் சத்தமிடவில்லையோ, சந்தை வெளியில நின்று உன்னை அழைக்கவில்லையோ, ஞானம் சத்தமிடுகிறது. ஞானமாகிய கிறிஸ்துவை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். சாலமோன் ராஜா தேவ சன்னிதானத்துல இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு பொன்னும் பொருள் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம், நல்ல ஞானத்தை தாங்க என்று சொல்லி கேட்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அந்த இரவிலே கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை, உலகம் பெற்றிடாத மனிதர்கள் பெற்றிடாத ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி. ஒன்று, பரிசுத்தாவின் அபிஷேகம். இரண்டாவது ஞானம். மூணாவது, இட்ஸ் லிட்டில் மோர் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
என்ன சொல்லுகிறது? நல்ல சாட்சி இருக்கணும் சமுதாயத்துல. சாட்சி அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கணும்? நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியாயிரு. நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. நம்முடைய சாட்சி முக்கியம். நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துல எப்படி இருக்கிறேன், சமுதாயத்துல எப்படி இருந்திருக்கிறேன், என்னுடைய சாட்சி ரொம்ப முக்கியமானது. என்னுடைய எல்லா செயலிலும், என்னுடைய பார்வையில, செய்கையில, யோசனையில, நடத்தையில நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சாட்சி ரொம்ப முக்கியமானது. சாட்சி இல்லாத ஜீவியம் செய்து ஊழியத்தை செய்தால் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாட்சியுள்ள ஜீவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் யாவரும் நடமாடும் நிரூபங்கள் என்று சொல்லி. சாட்சி ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக நீங்க அப்படியே கீழே வாசித்து பார்த்தீங்கன்னாக்க எங்கே வாசிக்கின்றோம்? 5வது வசனத்தை வாசியுங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும். அப்ப அத நான் I wanted to emphasize. அப்ப 4வது குவாலிஃபிகேஷன் இங்க ஒன்னு இருக்குது. அந்த இடத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அதிகமாக விசுவாசம் தேவை. நம்பர் 1 பரிசுத்தாவின் அபிஷேகம், 2வது ஞானவரம், 3வது நல்ல சாட்சி, 4வது அசைக்க முடியாத விசுவாசம். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வேதத்துல வாசிக்கிற பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் எதையும் பார்க்காதபடிக்கு தேவனை முழுவதுமாய் விசுவாசித்து தன்னுடைய கூடாரத்தை விட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு, தான் பிறந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் அழைத்த பொழுது அப்படியே புறப்பட்டு வந்தான். அதற்கு தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெயர் வைக்கிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி. நம்முடைய ஜீவியமே எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. நம்மை தேற்றும்படியாய், நம்மை அரவணைக்கும்படியாய், நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் எத்தனை வார்த்தைகள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் இந்த வசனத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகின்றேன். ஒரு சபையினுடைய விசுவாசி, ஒரு டீக்கன், ஒரு மூப்பனானவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த குணாதிசயத்துல என்ன குவாலிபிகேஷனோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னும் நிறைய காரியங்களுடன் நமக்கு நேரம் வரக்கூடிய வார்த்தைகளை சொன்ன வண்ணமாக நாம் தியானிக்கலாம். 1 பரிசுத்தாவின் அபிஷேகம், 2வது ஞானவரம், 3வது நல்ல சாட்சி, 4வது அசைக்க முடியாத விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லி அவன் முழுவதுமாய் விசுவாசிக்க கடவன். இந்த 4 குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியர்காரர்களுக்கு அல்லது டீக்கன்மார்களுக்கு மாத்திரம் இல்லை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். இதை கர்த்தர் நம்மிலே பார்க்கின்றார். தேவன் இப்படியாய் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். கிருபையின் தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்வதற்கு கர்த்தர் எங்களிலே பாராட்டும் அளவற்ற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களிலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை வேலை செய்ய முடியாது, சபைகளை வேலை செய்ய முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு அந்த நாட்களை இப்படிதான் நீ இருக்க வேண்டும், இதுதான் உன்னுடைய ஜீவியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த அருமையான இந்த அற்புதமான வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்தலும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக, ஞானத்திலே நிறைந்தவர்களாய், நல்ல சாட்சி பெற்றவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்தலும். துதி கன மகிமை உமக்கே இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு பாடலுடைய ஒரே ஒரு சரணங்களை பாடி மீண்டுமாக நான் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக கடந்து செல்வோம். தேவனுடைய நாம் மைப்படுவதாக. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலுடைய ஒரு சரணங்களை பாடுவோம். தேவனுடைய நாமத்தை மைப்படுத்தி ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்கு தத்தம் என்ற ஒரே ஒரு சரணங்களை மாத்திரம் பாடி தேவனுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்தி
தேவனை துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், நன்மையை பெற்றவர்களாய் நாம் கடந்து செல்வோம். தேவனின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய வேத வசனத்தை தியானிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கு, கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வேத வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாங்களும், மூப்பர்களாகிய நாங்களும், ஊழியர்களாகிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்ட நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சாட்சியின் ஜீவியம் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இந்த ஆராதனை வார்த்தை எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். மீண்டுமாக உம்முடைய சன்னிதானத்திலே காணப்படும் வரைக்கும், வரும் வரைக்கும் மாறாத உம்முடைய பிரசன்ன கூட நடத்துவதாக. துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் நம்முடையோடும் என்றும் என்றும் இப்பொழுது எப்பொழுதும் சகல நாட்களும் கூட நடத்தி ஆசீர்வாதத்தை தருவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Thank you so much. God bless you.